சாய்ஸ் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போது லைவ் டெஸ்ட் நம்பர் 9ல் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லைவ் டெஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாவே ரெடியாக பேப்பர் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுருங்க. ஸோ இதில் ரொம்ப சூப்பரான ஷார்ட்கட் மூலமா நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 30 செகண்ட் கூட யூஸ் பண்ண அவசியம் இல்லை. அதை விட ஃபாஸ்ட்டாகவும் ஆன்சர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு கொஸ்டின்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ ஷார்ட்கட் மூலமா குயிக்காக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். தெரியாதவங்க நான் ஆன்சர் பண்ண பின்னாடி ஃபாஸ்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ முழுமையாக இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். சொல்லக்கூடிய ட்ரிக்ஸை நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் பார்க்குறது இல்லாமல் பேப்பர் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. 6,20 மீசிமா என்ன, எல்சிஎம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு என்ன வரும்? நீங்கள் டானாவத்தல் போட்டாலும் சரி ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ட்ரிக்கு யூஸ் பண்ணாலும் ஃபாஸ்ட்டாக 5 செகண்ட் இல்லை, ஒரே செகண்டில் இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டாக இதற்கான ஆன்சர் பண்ணுங்கள். இதற்கான ஆன்சர் பார்க்கலாமா? ஏன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு டைமிங் தான். பாருங்கள், மீசிமா அப்படின்னா மடங்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதில் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் இப்போது 20 அப்படின்னு எடுத்துட்டோம்னா 20ஓட மடங்கு நம்ம ஓகே பெரிய நம்பர் வச்சுக்கிறோம். ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்க சின்ன நம்பரோட மடங்குல இந்த 20 வருமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? 20 அந்த மடங்கு வராதுல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போது 6ஓட மடங்குல ஆப்ஷன் இங்கே கவனிங்க, 20ம் வராது, 40ம் வராது, 80ம் வராது. ஓகே, ஸோ அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிளானது தானே. ஓகே, இதுக்கு நம்ம பேப்பர் பண்ணி எடுத்து ஒர்க் அவுட் பண்ண அவசியம் இல்லை, குயிக்காக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 2. மீசிமா கான் அப்படின்ட்டு 8, 15, 24 மற்றும் 72 இதோட மீசிமா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கும் ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக அதற்கான பாருங்கள், ஆன்சர் பாருங்கள். இதற்கான ஆன்சர் பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். என்ன அப்படின்னா கொடுத்துருக்கதுலே, அதாவது மீசிமா கான் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணி ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதில் முக்கியமாக எல்லா நம்பருக்கும் டிவிசபிள் ரூல் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தான். அதில் இங்கே 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணனா அதை வச்சு குயிக்காக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். எப்படி 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணனா 9ஓட மடங்கு இங்கே இருக்குல்ல 72. அப்போது கண்டிப்பாக நம்ம கொஸ்டினை பார்த்த உடனே இது இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதில் இருந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா? ரைட். இப்போது 9ஆல் டிவைட் ஆகிற நம்பரை நீங்கள் செக் பண்ணணும். அந்த நம்பரோட கூடுதல் 9 வருதா, 9 கேன்சல் ஆகுதா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும். 3ஐயும் 5ஐயும் கூட்டினா 8 தான் வருது. அப்போ இது 9 வரலை. இங்கே 3ஐயும் 6ஐயும் கூட்டினா 9 வருது. அப்போ ஆப்ஷன் பி பாசிபிள். ஓகே, அதே போல் 7, 2 இதையும் கூட்டினால் 9 வருதா? அப்போ ஆப்ஷன் சியும் 9ஆல் டிவைட் ஆகும். இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா 7 + 3 10, 10 + 5 15 தான் வருது. அப்போ இது 9ஓட மடங்குல வரலை. புரிஞ்சுங்களா? இப்போ ஆப்ஷன் பியா சியா அப்படிங்கிற மட்டும்தான் நமக்கு டவுட் வரும். அதில் நீங்கள் ஸ்மார்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா மீசிமான என்ன, மீச்சிறு. ஓகே, அப்போது இருக்கிற மடங்குலே சிறிய மடங்கு என்னன்னு பார்க்கணும். அப்போ இந்த 2 ஆப்ஷனில் எது சின்னது? இந்த ஆப்ஷன் பி தான் சின்னது. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்திருக்கிறதுல அப்படியே டபுள் ஆகுது அப்படின்னாவே, இப்போ 360 அப்படியே டபுள் ஆனதானே 720. அப்போ கண்டிப்பாக இந்த நம்பரோட மடங்கு இதுதான். இதுவே டிவைட் ஆயிரும். இதுவே மீச்சிறு மடங்கு இருக்கும். இந்த நம்பரால் இந்த நம்பருக்குரிய மீசிமாவாக இருக்கும். நம்ம இதை பற்றி யோசிக்காமல் நம்ம அடுத்தது போகணும் அவசியமே இல்லை. ஓகேவா? இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக இப்போ இதுதான் ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலாக ஒரே செக் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போது 15ஓட மடங்கு என்ன வரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது லாஸ்ட்டில் 0 தானே முடியும். அடுத்து 8ஓட மடங்கு அப்படின்னா 8ஆல் டிவைட் ஆகுதாங்கிறத நீங்கள் பார்க்கலாம். 36 8ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம், ஒரு செக் ஆக வேண்டியதான். இப்போ 8 அப்படின்னா இங்கே 4 2 4 8 32 பேலன்ஸ் 4. அப்போ 40னா 5. இது முழுசாக டிவைட் ஆகுதுல. 15 லாஸ்ட்டில் 0 வருது. 24 டிவைட் பண்ணுமா அப்படின்னு பார்க்குறோம். கண்டிப்பாக டிவைட் பண்ணும். ஏன்னா 12 அந்த மடங்கு கான்செப்ட் வருதுல்ல. அப்போ இது டிவைட் ஆகும். 72 டிவைட் ஆகும். ஓகே, இன்ட்டு 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துடும். அப்போ இதுதான் அதுக்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஸ்மார்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 3. இது ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். பார்த்த செகண்ட் அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். 2/3, 3/5, 4/7, 9/13 இந்த மாதிரி பின்ன வேல்யூ வந்து இதற்கான எல்சிஎம் கேட்டாங்கன்னா மேலே இருக்க வேல்யூக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்,
கீழே இருக்க வேல்யூக்கு ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் ஸ்மார்ட்டாக என்ன ட்ரிக்கு யூஸ் பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். ஃபாஸ்ட்டாக அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 10 செகண்ட் கூட தேவையில்லை, ஒரே செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். கொடுத்துருக்க நம்பரை நல்லா கவனிக்கணும், அதுக்கேற்றாப்பி ஆப்ஷனை கவனிக்கணும். ஓகே, இதற்கான ஆன்சர் பார்க்கலாமா? பாருங்கள், இப்போது இந்த மாதிரி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி பின்ன வேலை வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஹெச்எஃப் கண்டுபிடிக்கிறது கொடுங்க. அப்படி பார்க்கும்போதே அழகாக ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ இங்கே 3, 5, 7, 13ன்னு இருக்குது. இந்த எல்லா நம்பருமே ப்ரைம் நம்பர். அப்போ ப்ரைம் நம்பர் இருந்துச்சுன்னா அதோட ஹெச்எஃப் கண்டிப்பாக 1 அப்படின்னு தான் வரும். டிவைடில் 1 வரணும், ஏன்னா டிவைடில் தான் நம்ம ஹெச்எஃப் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஒரு நம்பரோட டிவைடில் 1 வரணும். ஆப்ஷன்லாம் பாருங்கள், டிவைடில் இங்கே 35 வந்திருக்கு, இது 91 வந்திருக்கு, 36 வந்திருக்கு. ஆப்ஷன் டி மட்டும் தான் அதுக்கான சரியான ஆன்சர். வேலை முடிஞ்சா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிளானது தான். ஆப்ஷனே நீங்கள் நல்லா கவனிச்சா போதும். பவர் கான்செப்டில் கொஸ்டின் இருக்குது. a cube b power 4, a b power 5, a squared b 7. இதோட மீப்போமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போனன்ட் கான்செப்ட், பவர் கான்செப்டில் எல்சிஎம் கேட்டாங்கன்னா பேஸ் காமனாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அந்த காமனாக இருக்கிறதுலே ஹை வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்குவோம். அதோடு சேர்த்து ஆல் டேர்ம்ஸும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இதோட எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக அதற்கான ஆன்சர் பாருங்கள். இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளானதானே. இப்போ இங்கே பேஸ்லாம் பாருங்கள், ஏ கியூப், ஏ ஸ்கொயர்டு. எது பெருசாக இருக்குது? ஏ கியூப் தான். ஆப்ஷனை கவனிங்க, பியில் மட்டும்தான் இதற்கான ஏ கியூப்னு இருக்குது. இது அதுக்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிளானதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இதே கான்செப்ட் தான், ரெண்டுமே வந்திருக்கு. என்ன நம்பரும் அந்த லெட்டர்ஸும் வந்திருக்கு. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷனை பொறுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி நம்மளுக்கு இந்த லெட்டர்ஸ் கான்செப்ட்லேயே எல்சிஎம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். அவங்க என்ன கேட்குறாங்களோ அது தெரிஞ்சிடும். ஸோ நம்ம லாஸ்ட்டு கொஸ்டின் மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளானதான். ஓகே, இதற்கான ஆன்சர் பார்க்கலாமா? பாருங்கள், இங்கே x² x³ இருக்குது. அப்போ கண்டிப்பாக x³ இதோட எல்சிஎம்மாக வரும். ஆப்ஷனை கவனிச்சிங்க அப்படின்னா ஆப்ஷன் பிலையும் ஆப்ஷன் சியில் மட்டும்தான் இருக்குது. ஓகே, மற்றதெல்லாம் வராது. சார் இப்போ என்னங்க, நான் ஆப்ஷன் பிக்கும் சியிலும் பார்க்கும்போது இந்த 90, 150, 225க்கு எல்சிஎம் பார்க்கணுமாங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. எல்சிஎம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்கலே பெரிய நம்பர் வந்தாகணும். அப்படி இல்லை அப்படின்னா அதை விட பெரிய நம்பர் வரணும். இங்கே ஆப்ஷன் கவனிங்க, அதுவும் நம்ம இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும் பார்த்தாவே போதும்ல. இங்கே 15ன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே 450 கொடுத்துருக்காங்க. அப்போது நம்மளுக்கு தேவையான அந்த பெரிய நம்பர் வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா அதை விட பெரிய நம்பர் 450 வந்திருக்கு. இதான் அதற்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிளானதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். இந்த மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி, அதாவது அல்ஜிப்ரா ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் இருந்தாலும் இதையும் ஸ்மார்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். x³ - a³ மற்றும் x - a² இதோட மீப்போமா காண்க. ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இதற்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாமா? பாருங்கள், ரொம்ப ஸ்மார்ட்டாக இதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்ன அப்படின்னா, ஸோ இதுலையும் நீங்கள் பெரிய அந்த ப்ராக்கெட்டில் வந்திருக்கு, நிறையா நம்பர் வந்திருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ப்ராக்கெட் எல்லாம் சேர்ந்தது ஒரே பேஸ். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எக்ஸும் ஏவும் இருக்கா, இங்கே x - a² இருக்குது. அப்போ இங்கே பேஸ் சமமாக இருக்குது. அதே போல் நீங்கள் ஃபார்முலா x³ - a³ ஃபார்முலா அப்ளை பண்ணனா x - aன்னு ஸ்டார்ட் ஆகிட்டு தான் மீதி பெரிய இன்னொரு வேல்யூ வரும், x² + ax + a². அதாவது இப்போ a² + b² பார்த்தோம்னா லாஸ்ட்டில் இருந்தது. இப்போ a³ - b³ இதெல்லாம் நீங்கள் ஃபார்முலா பார்க்க மாட்டேங்க. ஆனால் இருந்தாலும் கண்டிப்பாக ஃபார்முலா பார்த்து வச்சுருக்கணும். a - b × a² + ab + b². இதுதான் அதற்கான ஃபார்முலா. அப்போது அதாவது மைனஸ் டேர்ம்ங்கிறது இந்த ஒரு இடத்துல வரும், உள்ளே இங்கெல்லாம் ப்ளஸில் வரும். இதை நீங்கள் அடையாளம் வச்சுக்கணும். ஓகேவா? ரைட். இப்போ பேஸ் சமமாக இருக்கிறத வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இங்கே x - a வந்து தானே x - a, இங்கே x - a² இருக்குல்ல. அப்போ இதுதானே பேஸ் ஹை. கண்டிப்பாக x - a² வரணும். ஆப்ஷனை பாருங்கள், x - a² ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. இது அதற்கான ஆன்சர். ரொம்ப ஸ்மார்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எல்லா கொஸ்டின். ஸோ இதில் சின்ன ஒரு ஒர்க் அவுட் தான், ஆனால் இருந்தாலும் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம்.
2 எண்களின் கூட்டுத்தொகை 248, மேலும் அவற்றின் மீபேவா 31. இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கூட்டுத்தொகையும் மீபோவா ஹெச்எஃப் வேல்யூ கொடுத்துருக்காங்கள, இதை ரெண்டையும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது 248லேருந்து 8 டிவைட் பண்ணும்போது 31 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதைத்தான் நீங்கள் இங்கே செக் பண்ணுவீங்க. பார்க்கலாமா? ஸோ ரொம்ப சிம்பிளானதான். இப்போது எப்படிங்க சார் நாங்கள் ஃபாஸ்ட்டாக சிம்பிளை பண்ணுறது அப்படின்னா, இங்கே 1 அப்படின்னு இருக்குது, இங்கே 8ன்னு இருக்குது. ஏன்னா 24ன்னு எடுத்தோம் அப்படின்னா 24க்குள்ளே 31 அடங்காது. அப்போ முழு நம்பரவே தான் நம்ம எடுத்தாகணும். அப்போ இங்கே 1ன்னு முடியுது, இங்கே 8ன்னு முடியுது. அப்போ 1ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 8 வரும்? 8 தானே? ஓகேவா? 8 தானே? இப்போ 8ஆலே மல்டிபிள் பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு 248 வந்துடும். ஓகே சார், இப்போ 8 அடிச்சு கொடுத்தோம்னா 8ன்னு கிடைக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இங்கே கூட்டுத்தொகைன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ எந்த 2 நம்பர் கூட்டினா 8 வரும்? இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டியது. எந்த 2 நம்பர் கூட்டினா 8 வரும் பாருங்கள். 1ஐயும் 7ஐயும். ஓகே, அதுக்கப்புறம் 2 6, இப்படியே நீங்கள் குறைச்சிக்கிட்டே போகலாம். அடுத்து 3 5, அதுக்கு அடுத்தது 4 4. ஓகேவா? அதுக்கு அடுத்தது என்னன்னு நீங்கள் சொல்லலாம், இன்னும் 2 நம்பர்னால் இங்கே இதவே மாற்றி நீங்கள் சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. அதாவது இப்போ 7,1னா 1,7னா 7,1 இந்த மாதிரி நம்ம போடக்கூடாது. அது ப்ராபபிலிட்டியில் தான் நீங்கள் அந்த மாதிரி டாபிக் வரும்போது தான் அதை மாற்றி போடணும். அதே போல் தான் 2 6 இந்த மாதிரிலாம் 3 5லாம் போடக்கூடாது அப்படின்னு தெரியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஃபைனல் ஆன்சருக்கு வந்துட்டோம். எதோட இந்த ஜோடியோட எந்த ஹெச்எஃப் 1 கிடைக்குதோ அதுதான் இங்கே நம்ம எடுத்துக்கூடிய ஜோடியோட எண்ணிக்கை. அப்போ ஆப்ஷன் இந்த ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், 1,7 இதோட ஹெச்எஃப் 1, 3,5 இதோட ஹெச்எஃப் 1. இது 2 மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் 2 வந்துடும். இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் 4ன்னு வந்துடும். அப்போ இதெல்லாம் எடுக்கக்கூடாது, இந்த ஜோடி எடுக்கக்கூடாது. 2 ஜோடி தான், ஆப்ஷன் பி தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளானதான். இரு எண்களின் மீப்போவா 8 எண்ணில் கீழ்கண்ட எந்த எண்கள் அவற்றின் மீப்போமா ஆகாது, இருக்க முடியாதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிங்க. இதுக்கான ஆன்சர்லாம் பார்க்கலாமா? ஃபாஸ்ட்டாகவே ஆன்சர் கண்டுபிடிங்க. ரொம்ப சிம்பிளானதான். மீப்போவா 8ன்னு வந்திருக்கு. ஆப்ஷனில் 8ஓட மடங்கு எது வராதோ அது எல்சியமாக இருக்காது. அவ்வளோதான், இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ 8ஓட மடங்கில் 24 வரும், 6 8 48, 8 7 56, ஆனால் 60ங்கிற வராது. இதுதான் அதற்கான ஆன்சர். எல்லாம் முடிஞ்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதே கான்செப்ட் தான். x⁴ மைனஸ் 16, அதே போல் x² மைனஸ் 4x ப்ளஸ் 4 இதோட எல்சிஎம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதையும் ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாமா? பாருங்கள். ஸோ இங்கே x⁴ மைனஸ் 16 இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கோங்க. இப்போ x⁴ மைனஸ் இது 4² தான் வரும். ஓகே, 16னா நம்மளுக்கு மைண்டுக்கு 4² தான் நம்மளுக்கு வரும். ஆனால் இங்கே மாறி இருக்குல்ல, x⁴ இருக்குது, x² இருக்குது. அப்போ நம்ம 4². அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா x² ஹோல்² நம்ம மாற்றிக்கலாம். இப்போ என்ன ஆகும், இந்த ஸ்கொயர்டும் வந்து ஈக்குவல். அப்போ இது a² மைனஸ் b² இப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அப்போ விரிவாக எழுதும்போது இது எல்லாம் சேர்ந்தது a. ஓகே, அப்போ x², அதாவது a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b இதுதானே. அப்போ பாருங்கள், x² மைனஸ் 4, அடுத்து x² ப்ளஸ் 4, இதுதான் இதற்கானது. இப்போ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இதை நீங்கள் ஃபார்முலா எப்படி மாற்றுவீங்க, x மைனஸ், அதாவது x² 2² மாற்றிக்கலாமா. அப்போ x மைனஸ் 2, அடுத்து x ப்ளஸ் 2 இன்ட்டு இந்த x² ப்ளஸ் 4ங்கிறது இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா x மைனஸ் 2 இருக்குது, அதே போல் x ப்ளஸ் 4 x² ப்ளஸ் 4ங்கிறது இருக்குது. எல்லா ஆப்ஷன்லையுமே இந்த 2 வேல்யூ இருக்குது. இப்போ அடுத்தது இதை நீங்கள் பார்க்கணும். இதை பார்த்தீங்க அப்படின்னா எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் நமக்கு 4 கிடைக்கும், அந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் -2 கிடைக்கும். அப்போது 2 4, அதுலேயுமே ரெண்டுமே மைனஸ்னு வச்சுட்டோம்னா போதும், 2 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு கிடைக்கும், இல்லை ஆட் பண்ணால் -4ங்கிறது கிடைக்கும். அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம், x மைனஸ் 2 அதே போல் x மைனஸ் 2
ஓகேவா? நீங்கள் இப்படியும் யோசிக்கலாம். இது நீங்கள் சார் இந்த அளவுக்கு எனக்கு தெரியல அப்படின்னா, எனக்கு ஓரளவு ஃபார்முலா தெரியும் அப்படின்னா, இதை நீங்கள் சிம்ப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது? இது ஆக்சுவலாக வந்து ஏ ஸ்கொயர், அதாவது எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர், இதோட விரிவாக்கமாக கிடைக்கும் உங்களுக்கு. இதோட விரிவாக்கமாக கிடைக்கும். அப்போ என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4ங்கிறது மாறும். அப்போ அதுக்கு பதிலாக நீங்கள் இதவே வச்சுக்கலாம்ல. ஓகேவா? இதுக்கு பதிலாக நீங்கள் மாற்றி இதை வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயருங்கிறது தான் பவர் வேல்யூலே ஹை வேல்யூவாக இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ் ப்ளஸ் 2 எடுத்துக்கிங்க அடுத்து இந்த டேர்ம். அப்போ என்ன வரும்? ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பாருங்கள், மீசிமா என்பது எப்போதும் கொடுக்கப்பட்ட எண்கள் பெரிய எண்ணை விட டேஷாக இருக்காது அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான். ஃபஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள். எப்பயுமே நீங்கள் ஒரு சின்ன நம்பர் கூட வச்சுக்கோங்க. இப்போ 3, 6 அப்படின்னு வச்சுக்கோங்க. இதோட எல்சிஎம் அப்படிங்கிறது நமக்கு 6ன்னு கிடைக்கும். ஓகேவா? அதே போல் நீங்கள் 3, 4ன்னு வச்சுக்கோங்க. இதோட எல்சிஎம் என்ன கிடைக்கும்? 12ன்னு கிடைக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரியும். எப்படின்னு பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட டேஷாக இருக்காது அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இப்போ இந்த 2 நம்பரை பார்க்கும்போது பெரிய எண்ணே அதோட எல்சியமாக வந்திருக்கு. அப்போ சமமாகவும் வரலாம். ஓகேவா? அடுத்து இந்த 4ங்கிறது தான் இந்த 2 நம்பரோட பெரிய நம்பர். அதை விட பெரிய நம்பராக வந்திருக்கா? ஸோ அப்போ அதை விட பெரிதாக வந்திருக்கு. அடுத்து நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 4ஓட மடங்கு தான் 12. ஓகே, நாமனா 12 தானே, அப்போ மடங்காகவும் வரும், கண்டிப்பாக குறைவாக வராது. அவ்வளோதான், இதான் அதுக்கானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 11. 5x² மைனஸ் 10x, x² மைனஸ் 4, அடுத்து x மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். இதற்கான எல்சிஎம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது எல்சிஎம், அதுக்கப்புறம் ஹச்சிஎஃப் கான்செப்ட் வரும். ஃபஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். சின்ன ஒர்க் அவுட் தான், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை சின்ன ஒரு சேஞ்சஸ் நம்ம பண்ணணும். ஓகே, இதற்கான ஆன்சர் பார்க்கலாமா? ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இதற்கான ஆன்சர் பார்க்கலாமா? பாருங்கள். ஸோ இந்த மாதிரி x மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் வந்ததுனாவே இதை அப்படியே வச்சுருங்க. ஏன்னா பேஸ் சமமாக இருக்கும், பவர் வேல்யூ ஹையாக இருக்கும். அதனால் நீங்கள் இது இங்கே ஆப்ஷன் கவனிச்சிங்கன்னா இதை எதையுமே சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ இதில் நீங்கள் கவனிக்கும்போது, அதாவது ஃபஸ்ட்டுருந்தே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்மில் எக்ஸு காமனாக எடுத்துருவீங்க, 5x மைனஸ் 2ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 5ங்கிறதும் காமனாக எடுக்கிறீங்க. அப்போ 5xன்னு வந்துடும் வெளியில், எக்ஸ் மைனஸ் 2ன்னு இருக்கும். இது ஃபஸ்ட்டு. அடுத்து கவனிங்க, x² மைனஸ் 4 இதை எப்படி மாற்றலாம்? x² மைனஸ் 2² மாற்றலாம். அதுக்கு ஃபார்முலா நம்ம நோட் பண்ணிடுறோம். ஓகே, அடுத்தது x மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர், இது அப்படியே வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஃபார்முலாங்கிறதும் நோட் பண்ண அவசியமே இல்லை. இப்போ இதில் கவனிச்சிங்க அப்படின்னா எது பேஸ் சமமாக இருக்குது? x மைனஸ் 2 இருக்குது, இங்கே x மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ x மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் அதை எழுதியாச்சா? நெக்ஸ்ட்டு ரிமைனிங் டேர்ம்லாம் எழுதணும். அப்போ x ப்ளஸ் 2 இருக்குது, 5x இருக்குது. இப்போ ஆப்ஷனுக்கு ஏற்றாடி மாடிஃபை பண்ணுங்கிற போது x மைனஸ் 2 இதை அப்படியே வச்சுட்டாங்க. இந்த வேல்யூ அகைன் எக்ஸை மட்டும் உள்ள மல்டிபிள் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன ஆகும்? x² மைனஸ் 2xன்னு வரும், வெளியில் 5 அப்படியே தான் இருக்கும். எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. x² 2x அடுத்து x மைனஸ் 2. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. 84, 120 ஆகிய எண்களின் மீபேக்கா காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டானாவத்தில் போடணும் அவசியம் இல்லை, ஸ்மார்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபாஸ்ட்டாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ட்ரை பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? கவனிங்க. இப்போ 84, 120 ஆகிய எண்கள் மீபேக்கா, அதாவது ஹச்சிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்லேயே எது பெரிய வேல்யூ, ஹையஸ்ட் வேல்யூ என்னவோ அதைத்தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதாவது ஆன்சராக இல்லை, இங்கே செக் பண்ணுறதுக்கு. ஓகேவா? 84, 120. இப்போது இந்த 12ங்கிற நம்பர் 84 டிவைட் பண்ணுமா? டிவைட் பண்ணும். 12 × 7 84 தானே. அதே போல் 120 டிவைட் பண்ணும் 10ஆல். ஓகேவா? அப்போது இதுதான் அதற்கான ஆன்சர். வேலை முடிஞ்சிச்சு. இது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம அடுத்த சின்ன நம்பர் போகலாம். ஓகே, இது ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 13. ஒரு எண்ணை 24, 32 மற்றும் 36ஆல் வகுக்கும்போது முறையே 19, 27 மற்றும் 31 என்பன மீதியாக கிடைத்தால் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
இதுக்கும் சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ட்ரை பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இதற்கான ட்ரிக்கு நம்ம பார்க்கலாமா? பாருங்கள், இப்போது இந்த மாதிரி வகுப்படும் அப்படின்னு சொல்கிற எந்த நம்பரால் வகுக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதில் 9ஓட டிவிசபிள் ரூல், அதாவது 9ஓட மடங்கு வருதான்னு பாருங்கள், 36. அப்போ இதை 9ஓட டிவிசபிள் ரூலில் அப்ளை பண்ணலாம், அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து அவங்க வெவ்வேறு மீதி கொடுத்துருக்காங்கல்ல, அதில் 36ஆல் வகுக்கும்போது மீதி என்ன கிடைக்குதுங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ணணும். 31 இதால் நீங்கள் இங்கே மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ 31ஆல் நீங்கள் இங்கே மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அந்த 9ஓட டிவிசபிள் ரூல் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம், மைனஸ் பண்ணி வந்த நம்பருக்கு. இப்போ இங்கே கவனிங்க, 280ல் 31 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸு 9, அடுத்து 8ல் போனால் 5. ஓகேவா? இப்போ இது 9ஓட மடங்கா, ஈஸியாக குயிக்காக செக் பண்ணிடலாமா? 5 + 7, இது 9 மட்டும் கேன்சல் பண்ணுறோம், மீதி 7 வருது. அப்போ இது 9ஓட மடங்கில் வரல. அடுத்து மைனஸ் பண்ணுங்கள், 9ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 9ல் 3 போணுச்சுன்னா சாரி இங்கே 8 தான் இருக்கும். 8ல் 3 போனுச்சுன்னா பேலன்ஸ் 5. ஓகேங்களா? இங்கே 2 அப்படியே தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இது நம்ம கரெக்டாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 9 பேலன்ஸ் இருக்கிறது 7, அது கரெக்டாக தான் நம்ம பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் ரிமைனிங் 9 போக மீதி ஓகே. இதில் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மைனஸே நம்ம பண்ணிடலாம். இங்கே 1 வரும், அதாவது 249 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இங்கே 259 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதை மைனஸ் பண்ணுங்கள், 2 இருக்குது. அடுத்து 8ல் 3 போனுச்சுன்னா பேலன்ஸ் 5, இந்த 2 அப்படியே தான் வந்துடும். இங்கே நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 31 போனுச்சுன்னா அப்படின்னா பேலன்ஸு 269. ஓகேவா? ஸோ இதில் எப்பயும் போல் 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணலாம். ஃபாஸ்ட்டாகவே நம்ம மைனஸ் பண்ணாலும் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ கவனமாக நம்ம பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 4 9 கேன்சல் ஆயிரும். 6 + 2 + 4 6 தான் வருது. அப்போ இது வராது. அதே போல் இந்த 9 2 + 5 7, இது வராது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கூட்டினா 9 வருது. அப்போ இது 9ஓட டிவைட் ஆகும். இங்கே கேன்சல், இந்த 9 கேன்சல் பண்ணால் 2 + 6 8 தான் வருது. அப்போ இது வராது. ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஃபாஸ்ட்டாகவே இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நான் இந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், சாரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நீங்கள் எல்சிஎம் இந்த மாதிரி மெத்தட்லாம் எதுவும் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை, ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இதே ட்ரிக்கு தான். 12, 16, 24 மற்றும் 36ஆல் வகுப்படும் போது ஒவ்வொரு முறையும் 7ஐ மீதியாக தரக்கூடிய மிகச்சிறிய மதிப்புடைய எண் டேஷ் ஆகும். கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ குயிக் ஆன்சர் கண்டுபிடிங்க. டிவிசபிள்லேயே அப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது இங்கேயும் 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணலாம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆப்ஷன்லாம் இந்த மீதி என்னவோ அதை மட்டும் மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ மைனஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. 151ல் 7 போனுச்சுன்னா 144. இதில் 51ல் 7 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 44. 36ல் 7 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 29. இங்கே 144ல் 7 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 14ல் 7 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸு 7. ஓகேங்களா? இப்போது 137. இப்போ 9ஓட டிவிசபிளும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 9ஆல் டிவைட் ஆகுது. ஓகே, ஸோ எல்லாமே கூட்டினா 9 வருதுல்ல, அப்போ 9ஓட மடங்கில் வரும். இங்கே 44னா 4 + 4 8 தான் வருது, இது வராது. இங்கே 2, இது 9 போக மீதி 2 தான் வருது, இதுவும் வராது. இங்கே 10 + 1 11ன்னு வருது, அப்போ இதுவும் வராது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்கள், 15வது. இலையும் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேயே அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுப்படும் போது மீதி 4ஐ தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க. ஸோ இதுவும் அந்த மீதி என்ன வருதோ அதை நீங்கள் மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணிட்டு குயிக்காக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். மைனஸ் பண்ண நம்பர் மீதி முழுசாக வரணும். இப்போ இங்கே என்ன வரும், 250ன்னு வருமா, இங்கே 504 அப்படின்னு வரும், இங்கே 801 அப்படின்னு வரும், லாஸ்ட்டில் 508ன்னு வரும். இதுலேயே அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சல பாருங்கள். 508ஆல் டிவைட் ஆகுங்கிறம்போது ஆப்ஷன் டி மட்டும்தான் அது டிவைட் ஆகும். அப்போ
அப்போ ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ ஒவ்வொன்றுமே கொஸ்டின் ரீட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாடி அதுக்குள்ள ஆன்சர்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 16வது கொஸ்டின். ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை 3, 5, 8, 12ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் மீதி 2 எண்ணில் மிகப்பெரிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கேயும் டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணால், ஆனால் 9ஓட டிவிசபிள் ரூல்னு இல்லாமல் இங்கே கொடுத்துருக்க நம்பரில் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்போ என்ன பண்ணணும், மீதியை மைனஸ் பண்ணிடணும். மீதியை மைனஸ் பண்ணுங்கள், மைனஸ் பண்ணிட்டு செக் பண்ணுங்கள். இங்கே 9 9 9 7 0ன்னு மாறிடும். இங்கே 9 9 9 5 8க்கு பதிலாக 5 6ன்னு மாறும். இங்கே 9 9 9 6 0க்கு பதிலாக 5 8ன்னு மாறும். இங்கே 999 6 0ன்னு வரும். இப்போ நம்ம மைனஸ் பண்ண நம்பரில் தான் நீங்கள் அந்த டிவிசபிள் ரூலை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி எதுக்கு கரெக்டாக வருது அப்படிங்கிறத பார்க்கணும். இதுக்கு ரொம்ப சிம்பிளானது தான். ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம்ல. 5ஓட மடங்கு எப்பவுமே 0ல் முடியணும், 5ல் முடியணும். அப்போ இங்கே 56 58லாம் வராதுல. இந்த 2ல் எது அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அதில் 3ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணலாம். கொடுத்துருக்க நம்பர் எந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும்? இப்போ இந்த இதில் பார்த்தோம்னா இந்த 9 9லாம் 3ஆல் டிவைட் ஆகும். 7 டிவைட் ஆகாதுல, அப்போ இது வராது. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ரொம்ப ஈஸியாகவே இதற்கான ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 4 7 13 ஆகிய ஒவ்வொரு எண்ணாலும் வகுப்படும் போது மீதி 3ஐ தரக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்கணம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் நம்ம டிவிசபிள் ரூல்லே ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன மீதி வந்திருக்கு 3ஆ? அப்போ என்ன பண்ணணும், எல்லாத்துலேயும் அந்த 3ஐ மைனஸ் பண்ணிடுங்க. 3ஐ மைனஸ் பண்ணிங்கன்னா 9 1 3 5. அடுத்தது 9 3 18க்கு பதிலாக 15. அடுத்து 9 3 இங்கே 7 8ன்னு வரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 9 8 2 8ன்னு வரும். ஓகேவா, இதுக்கும் சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஃபாஸ்ட்டாக இந்த நம்பருக்கு எது ஆன்சர் வருங்கிறத செக் பண்ணி சொல்லுங்கள். இங்கேயும் டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணலாம். எந்த இதுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதில் 4ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணலாம். இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, 4ஓட மடங்கு எப்பயுமே ஈவன் நம்பர் தான் இருக்கும். அப்போ ஈவன் நம்பர் மட்டும்தான் முழுசாக டிவைட் ஆகும். 35ங்கிறது ஆட் நம்பர், 15ங்கிறது ஆட் நம்பர். அப்போது இது வராது. மீதி இருக்கிறதுல லாஸ்ட் 2 டிஜிட் தான் டிவைட் பண்ணணும். இங்கே 78ன்னு இருக்கா, 78 4ஆல் டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகாது. அப்போது இந்த வராது. லாஸ்ட் ஆப்ஷன் தான் அதற்கான ஆன்சர். அதில் முடிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளானது தான். நீங்கள் கொஸ்டின் ரீட் பண்ணுறீங்க, இந்த ஒர்க்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். 16 18 மற்றும் 21 ஆகிய எண்களை வகுக்கும்போது மீதி முறையே 3 5 8ஐ தருகின்ற மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணலாம். ஏன்னா 18ன்னு வருதா. ஸோ 18க்கு எந்த ரிமைண்டர் வருதுன்னு பாருங்கள், 5. அப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணணும், 5ஐ தான் மைனஸ் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். 5ஐ மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணலாம். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ கவனமாகவும் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஃபாஸ்ட்டாகவும் ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? சரி, இதோட ஆன்சர் நம்ம பார்க்கலாமா? பாருங்கள், 5ஐ மைனஸ் பண்ணால் 8 8 8ன்னு தான் வரும். இங்கே பியில் பார்த்தீங்கன்னா 9 8 7ன்னு வந்துடும். இங்கே 9 9 0ன்னு வரும். இங்கே 1 0 1 9ன்னு வரும். ஓகேவா, இப்போ 9 டிவிசபிள் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கெல்லாம் 8ன்னு வருது. அப்போ 3 8ஐயும் ஆட் பண்ணோம்னா 24 தான் வரும். அப்போ இது வராது. ஓகேவா, இங்கே இந்த 9 போக மீதி 8ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணால் 15. அப்போ இதுவும் வராது. இங்கே 9 9 கேன்சல் ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த 9 கேன்சல் பண்ணிட்டா மீதி 2 வருது. அப்போ இதுவும் வராது. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ரொம்ப சிம்பிளாகவே அதற்கான ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பாருங்கள், x - 6 ஆனது இங்கே x² - 2x - 24, அதே போல் x² - kx - 6 இவற்றின் மீப்போவா என்ன, மீப்போவா எனில் கேவோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். சரி, ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இது ஆக்சுவலாக என்ன பண்ணணும், இது ஆன்சர் தெரியாதவங்க என்ன பண்ணணும்னா, இந்த நம்பரே தேவையே இல்லை. இங்கே x - 6 இருக்கா, x - 6 = 0னா எக்ஸோட வேல்யூ என்ன வரும், இந்த -6 இந்த சைடு போகும்போது 6ன்னு மாறிடும்.
இதைத்தான் நீங்கள் இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருங்கிறத பாருங்கள். அப்போ 6 ஸ்கொயர்டுன்னு வருமா, 36 மைனஸ் கே இன்ட்டு 6 6Kன்னு வரும், -6 ஈக்குவல் டு 0. இப்போது நீங்கள் இந்த -36லேருந்து இந்த -6 போனுச்சுன்னா பேலன்ஸ் 30 தானே, 30 மைனஸ் 6Kன்னு இருக்கும். இப்போது -6K தான் ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போகிறோம். அப்போ ப்ளஸ் 6Kன்னு மாறுமா, அப்போ 6K ஈக்குவல் டு 30. இப்போ இதில் இருந்து கேவோட வேல்யூ என்ன, 1 6 5 30. அப்போ கேவோட மதிப்பு 5. ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஸ்மார்ட்டாகவே இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். -9 a³ b², அதே போல் 12 a² b² c. இதோட மீப்போமா, அகைன் எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர், எப்பயும் போல் இந்த லெட்டர்ஸில் பார்த்துக்கலாமா, இது ஹை வேல்யூ, அதில் இன்னும் ஆல் டைம் நம்ம நோட் பண்ணிடணும். அப்போது a³ a², இதில் வந்துட்டு எது பெருசு, a³ தானே பெருசு. அப்போ a³ இங்கே இருக்குது இங்கே இருக்குது, மற்றதெல்லாம் வரல. அப்போ இதை பற்றி யோசிக்க வேணாம். அடுத்தும் ஸ்மார்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த -9 இருக்குது, -9ஓட மடங்கு எப்போயுமே மைனஸில் தானே வரும். அப்போ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். வேலை முடிஞ்சா. இங்கே +36 சொன்னாங்க, இப்போ இது வராது. ரொம்ப ஈஸியாகவே ஸ்மார்ட்டாக அதுக்கான ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம லைவில் நிறையா ட்ரிக்ஸே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ லைவில் நல்லா அட்டன் பண்ணவங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த லைவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.